ஓகே சார், இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு இயல்பாக ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இப்படி 2 பேரும் சேருவாங்க அப்படின்னு நினைக்கல. நம்ம கடந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்களே இந்த நிகழ்ச்சியில நிறைய தடவை நீங்க பேசியிருக்கீங்க. வெறும் ஒரு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சி அமைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வாக்குகளும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நீங்க சொல்றீங்க போற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு அறிவாலயம் வந்து சேர்த்துக்கொள்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த 2 பேரும் ஒருவேளை இவங்க ஃபேஸ் பண்றாங்க, எலெக்ஷனை தனியா சந்திக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது அது பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. முதல்ல ஒரு வேண்டுகோள், அவங்க 2 பேரும் பேசுறப்ப நான் ரொம்ப கடும் சிரமப்பட்டு என்னோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு துளிப்போட என் சிரிப்பை வெளியே காட்டாம நான் அமைதியா கேட்டேன். அந்த மாதிரி அவங்களும் கேட்கணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. தேங்க்ஸ் திமுக சரவணா. என்னால அடக்க முடியல சிரிப்ப. அவர் பழமொழியோட சொல்றேங்க, கை கால் இழந்தவன் தேர்வட்ட, கண் இல்லாதவன் வழிகாட்ட, தலை இல்லாத மனிதன் சக்கரம் இல்லாத தேரில் ஏறி கோட்டையை நோக்கி புறப்பட்டானாம் வெற்றி கொடியை பிடிக்க அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க வட மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வன்னிய இன மக்களால் கைவிடப்பட்ட, சொந்த மகனால் அரசியல் ரீதியாக கைவிடப்பட்ட அரசியல் அனாதை மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அதிமுக தொண்டர்களால் நாகரிகமா பேசுங்க சார். நீங்க பேசுங்க, நாகரிகமா பேசுங்க சார். இருங்க, அவரோட ஏஜ் அவருக்கு 90 வயசு ஆக போகுது. 90 வயசு டாக்டருக்கு 2 வருஷத்துல 90 வயசு, 88 வயசு ஆகுது. 88 வயசுக்கு மரியாதை கொடுங்க. வயசுக்கு மரியாதை. நீங்க அரசியல் ரீதியா எது வேணாலும் பேசுங்க, மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசுங்க. வயசுக்கு மரியாதை கொடுங்க. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 60 இருக்கும். 88 வயசு ஆகுது. 88 டாக்டருக்கு 88 வயசு. ஒரு நிமிஷம் இருங்க சார். அந்த வயசுக்கு மரியாதை கொடுங்க. வேற நீங்க அரசியல் ரீதியா பாஸ்கரன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்க முதல்ல தொலைக்காட்சியில ஒரு நாகரிகமான ஆளு உட்கார வைங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவர் நாகரிகமானவர், படிச்சவர், எல்லாம் தெரிஞ்சவர் தான். அதனால சார் கொஞ்சம் வயசுக்கு மரியாதை இருங்க. சார் கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க சார். முதியவர், ஒரு பெரிய லீடரு, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அரவிந்தாட்சன் 2 விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். டபுள் பாக்ஸ் போடுங்க. குறிப்பிட்டு சொல்லப்ப நான் பேசணுமா வேண்டாம் சார்? பேசுங்க. அவர் குறிப்பிட்டு சொல்றப்ப கூட மருத்துவர் ஐயான்னு சொன்னேன். மரியாதைக்குரிய திருவாரூர் காந்தி அண்ணன் ரொம்ப அவர் மேல பற்றதலோடு இருக்கிறார். அவர் தகவலுக்காக சொல்றேன், மருத்துவர் ஐயாவோட தூரத்து உறவின் தான். அதனால ராஜாவை மீறி ராஜ விசுவாசம் உங்களோட எனக்கு அதிகமா இருக்குது. எனக்கு ஒரு தூரத்து உறவினர். அதான் நான் வந்து அரசியல் ரீதியா எனக்கும் உறவினர் தான். எனக்கும் உறவினர் தான் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு உங்களை விட நெருங்கிய உறவினர். அத முதல்ல தெரிஞ்சீங்க. சரி சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க அது உண்மையான. சார் கொஞ்சம் இருங்க சார். பேசிட்டோம் சார். இருக்கிறதே 3 பேர் தான் சார். டைம் இருக்கு சார். நீங்க பேசலாம் சார். சார் நீங்க பேசி முடிங்க சார். அதிமுக தொண்டர்களால் துரோகத்தால் தூக்கி எறியப்பட்டு அம்மாவை ஊழல் குற்றவாளி ஆனதுக்கு காரணமான ஒரு சிறை நீண்ட சிறை பறவை எந்த விதத்திலையும் உனக்கு இனிமேல் அதிமுகவில் இடம் கிடையாது, போ, நீ ஒரு சக்தியே கிடையாது. அதிமுக தொண்டர்களால் தூக்கி எறியப்பட்ட அந்த அம்மா, பழைய போயஸ் தோட்டத்துல இருந்தாங்களா அந்த அம்மா, இந்த 2 பேரும் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். இந்த கட்சிக்கு விட வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்கள்லாம் அப்படியே இரண்டு வந்து ஓட்டு போடுவாங்களாம். அதுவே முதல்ல ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்க. வட மாவட்டத்துல அடர்த்தியா இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் திரண்டு வந்து ஒட்டு மொத்தமா பாமகவுக்கு ஓட்டு போட்டிருந்தா கிட்டத்தட்ட கடந்த 30-40 வருஷமா பாமக தான் ஆட்சியில இருந்திருக்கணும். இப்ப நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டது கிடையாது. சேலம் மாவட்டத்துல அதிகமா வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. வன்னியர் மக்கள் எல்லாம் பாமக ஓட்டு போடுறாங்களா? அவங்களுக்கு ஒரு கட்சி, அதுல
தன் இனத்தின் மீது பற்றுள்ள வன்னியர்கள் வந்து பாமக ஓட்டு போடுறாங்களோ இல்லையா, அப்படி ஒட்டுமொத்த வன்னியர்கள் பாமக ஓட்டு போட்டிருந்தா, நான் திரும்ப சொல்றேன், ராமதாஸ் 30 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அதாவது சார், முதுமை நிரம்பிய வயதில் இந்த கேட்கக்கூடாத நபர்கள் பேச்சை கேட்டு அவருக்கு திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் எழுதி கொடுத்தது அறிவாலயம். அறிவாலயம் எழுதி கொடுத்த டைரக்ஷன்ல அமித்ஷா நாளைக்கு வரப்போறாரு, ஹோட்டல்ல கூட்டணியை பிஜேபியோட அறிவிக்க போறாங்க, அதுக்கு நீங்க கூட போகாதீங்க அப்படின்னு திராவிட மாப்பிள்ளை சபரீசன் எழுதி கொடுத்த திரை, கதை, வசனத்தை நடிச்சு 86,000 முறை அவர் கிராமம் எல்லாம் நடந்தாரா, சத்தியமான உண்மை. சமூக நீதிக்கு பாடுபட்டாரா, சத்தியமான உண்மை. ஆனால் தன்னுடைய அந்திம கால வயதில் தவறான முடிவெடுத்து தான் வளர்த்த தன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை அளிப்பதற்கான தன்னால் மிகச்சிறந்த அமைச்சர் என்று அழைக்கப்பட்ட தனது சொந்த ரத்தத்தையே வேற ஒரு வந்த ரத்தத்துக்காக, அண்டர்லைன் அதோட நிறுத்திக்கிற, வந்த ரத்தத்துக்காக சொந்த பையனையே இனிமை பழித்தும் இழித்தும் பேசி கட்சியை கூறு போட்டு தனி மனிதனா, ஒற்றை மனிதனா, ஒரு ஆள் இல்லாத கூட்டத்தின் அசைக்க முடியாத ஒற்றை தலைவரா அந்த பங்குக்கிற ராமதாசும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்ற தேவர் மக்கள் என்னைக்கு சார் வந்து சாதி பாட்டு ஓட்டு போட்டுருக்காங்க? நான் ஒரு வரலாற்று உண்மை அவர் சொன்னார, அரவக்கரையா திரிக்கப்பட்ட வரலாற்று உண்மை. இந்த வட மாநில மாவட்ட மக்கள் எல்லாம் வன்னியர்கள் இருக்கிறாங்க. தேவர் ஐயா என்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்தாரோ அவரை அபரிதமாக எடுத்துக்கொண்டாங்க தென் மாவட்ட மக்கள். ஆனா ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப தேவர் ஐயா, அதாவது இன்றளவு தமிழக மக்களால் வணங்கப்படுகின்ற தேவர் ஐயாவுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கல. ஒருபோதும் தென் மாவட்ட மக்கள் சாதி பார்த்து வாக்களிப்பவங்க இல்ல. நான் வந்து ஏன் சார், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தவர் போய் இந்த பரப்பன அக்கரகார சிறையில 3 மாசம் இருக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க, அதனாலேயே இன்னும் 10-15 வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டிய மனுஷி செத்து போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க இறந்து போனதுக்கு காரணம்னு பன்னீர்செல்வத்தால், அதே சமுதாயத்தை சேர்ந்த பன்னீர்செல்வத்தால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, விசாரணை கமிஷன் ஆக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்தவர் அதே தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம். ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த கட்சி வெளியே வர வேண்டும் என்று சொன்னவர் அதே சமுதாயத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம். எப்படி சார் நம்ம அந்த சமுதாயத்தோட லீடர் ஆகுவாங்க? 5 வருஷம் பேசாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்துட்டு கடைபிடிச்சு பார்த்தாங்க, கொள்வாரில்லை அதிமுக கொடிய சட்டவிரோதமா எடுத்து கார்ல கட்டிட்டு ஒரு ரவுண்டு சுத்திட்டு சாயந்தரம்னா வீட்டுல கொண்டாந்து நிறுத்திட்டு நான் தான் அதிமுக பொதுச் செயலர் சொல்லிட்டு இருக்கிற ஒற்றை மனுஷி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழகத்துல 5 முனை போட்டியா புரட்சி நடக்க போகுதுன்னா இந்த சிரிப்பு அடங்கிட்டு எப்படி சார் பேசாத 2 இண்டிவிஜுவல்ஸ், அரசியல் முகவரி தொலைத்த 2 ஓஏபி பென்ஷன் வாங்குற 2 அரசியல் கேஸுங்க, இது 2 சேர்ந்ததுனால 4 ஓட்டு விழுவாது. அந்த அம்மாவை முதல்ல 10 இடத்துல ஆளை நிறுத்த சொல்லுங்க, ஒரு இடத்துக்கு 10 ஓட்டு வாங்க சொல்லுங்க. நடக்க போவது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா? திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த இந்த ஜோசப் ஸ்டாலின் ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டுமா? அப்படின்னு நடக்கிற ஆட்சியில சில்லு வண்டு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி இங்க எக்ஸ்பிரஸ் வேகத்துல 2 கூட்டணி மோதிக்கிட்டு இருக்கிறப்ப இதுங்க ஏதோ பார்த்தா அந்த காலத்து சின்ன பிள்ளைங்க கட்ட வண்டியில் ஏறி உட்கார்ற மாதிரி போய் முதியோர் இல்லத்துல சேர வேண்டிய வயசுல போய் தமாசு பண்ணிட்டு இருக்காங்க. சூடான அரசியல் கொஞ்சம் அப்பப்ப காமெடி பண்ணுவோம் அப்படின்னு. உண்மையாலுமே நான் ராமதாஸை பார்த்து பரிதாபப்படுறேன். அந்த அம்மாவை விட்டுத்தல்லுங்க, இவ்வளவு பெரிய சமூக நீதி போராளி, உண்மையாலுமே அந்த சமுதாயத்தை தாண்டி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடிய தலைவர். அந்திம காலத்துல, இறுதி காலத்துல கேட்க கூடாத பேச்சை கேட்டு நீங்க ஒற்றை மரமாய், நான் கேள்விப்பட்ட சேலம் நாளை காலையில் திமுக போய் சேர போறாராம். ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அவரோட நிலைமையை பாருங்க சார். மருத்துவ மருத்துவர் திமுக பக்கம் போறேங்கிறாரு. நேற்று முளைத்த காளான். உங்களுக்கு உங்களுடைய அரசியல் வயசு இருக்காது திருமாவளவன் நான் இருக்கிற இடத்துக்கு ராமதாஸ் சேர்த்துறீங்கன்னா நான் வெளியேறுவேன்னு சொல்லி ராமதாஸ் செம்மைப்படுத்துறாரு. அதிமுக எங்க அப்பாவை உள்ள விடக்கூடாதுன்னு உங்க மகனே உங்களுக்கு கட்டையை போடுறாரு. அவர் ஒருத்தர் தூய யோகன் ஒருத்தர் இருப்பாரு. என்னது இந்த கட்சி, தூய கட்சி கூட லாட்டரியில கொள்ளையடிச்சோட கூட வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா BMW காருக்கு வரி கட்டாம ஊரை ஏமாத்திக்கிட்டு நல்ல ஒண்ணு சொல்லிடுறேன் உங்க சேனல் மூலமா, சொந்த பெத்த அப்பா அம்மா பேச்ச கேளுங்க.
கட்டின பொண்டாடி துரோகம் பண்ணாதீங்க, இது பொதுவா சொல்றேன். அந்த மனுஷன் கூட இவரை சேர்த்தா சாதி சாயம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி. இவரை சேர்த்த மாட்டேன்னு சொல்லி எந்த கேட்டும் துறக்க, பனையூர் பண்ணையாறு கேட்டும் துறக்கல, எடப்பாடி பழனிசாமியோட சேலம் நெடுஞ்சாலை நகர் கேட்டும் துறக்கல, அறிவாலயத்துல போய் அடிமை கூடாரத்துல சேர்றான்னா வெளியில் இந்த திருமாவளவன் கேட்டு போடுறாரு. இந்த நிலைமையாய் போய் ஒற்றை மனிதனாய் தனியே தன்னந்தனியே நின்றுகிட்டு இந்த அந்திம காலத்தில் அவதிப்படும் மக்களுடைய கேலி பொருளுக்கு ஆளாயிருந்த மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறேன். அவர் அமைதியா இருக்கணும். இந்த மாதிரி நின்னு சீட்டை நீங்க ரிட்டையர்ட் பாமக, முட்டி போனது, குடங்காலு போனது, சொல்லு போனது, பல்லு போனது இருக்கிற அந்த ரிட்டையர்ட் பாமகனால 4 ஓட்டு கூட வட மாவட்டத்துல பிரியாது. அந்த துரோக செயலில் ஈடுபட்டு வன்னிய இனத்தின் பாதுகாவலர் என்று பட்டம் வாங்கியவர் வன்னிய இனத்தின் கோடாரி கம்பு அப்படிங்கிற பட்டத்தை அவர் கடைசி காலத்துல சுமந்துட்டு போக கூடாதுன்னு அவரை மன்றாடி கேட்கு. ஓகே, பேசலாம் சார்.